ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இப்படி இந்தியனோட இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வெள்ளிக்கிழமை கொடுத்த சென்செக்ஸோட எக்ஸ்பிரி அப்ப நம்ம கொடுத்த நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆயிருந்தது. ஸோ மண்டே அதாவது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிற லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி வந்து ஒரு சேனலுக்குள்ளே போட்டிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசிஸ்டண்டான 23,664 போய்ட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்க வந்தது நம்மளோட லெவல், அதாவது 23,575. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணோன்னே இந்த சேனலில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ரீட்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. ஸோ எகைன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் மாதிரி போயிட்டு திருப்பி என்ன பண்ணிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த அடுத்த சப்போர்ட்ல இருந்து எகைன் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அது வந்து எது வரலையும் வந்திருக்குன்னா 23,575 நம்மளோட ரெசிஸ்டன்ட் வரலையும் வந்துட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. நல்ல ஒரு வால்டிலிட்டி நடந்தது வெள்ளிக்கிழமை ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,427 ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ன்றது ஒரு மேஜரான லெவல் ஓகேங்களா. 23,427க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 23,335 ஒரு சப்போர்ட், 23,240 ஒரு அடுத்த சப்போர்ட், 23,188 அடுத்த சப்போர்ட். ஏன்னா இது ஒரு ரைசிங் சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க நிஃப்டி ஓகேங்களா. ஸோ இந்த ரைசிங் சேனலை பிரேக் அவுட் பண்ணதுக்கு ஸோ ஒன்ஸ் டார்கெட் வந்து இந்த 23,240 வரலையும் வரலாம், அடுத்து 23,188 வரலையும் வரலாம் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அதுவும் ஓகேங்களா. இதுலேருந்து டபுள் பாட்டம் மாதிரி எடுத்ததுன்னா அதாவது 23,400லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போணுச்சு அப்படின்னா 23,500 சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், 23,575 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. இந்த மேஜர் லெவல்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த 23,427 இருந்து 23,575 வரலையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இன்பிட்வீன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஓகேங்களா. இந்த 483 23,483 இன்பிட்வீன்ல லெவல் ஓகேங்களா. இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 423. ஸோ இதுக்கும் கீழே போணுச்சு அப்படின்னா இந்த இடம் போயிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்தது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா அடுத்தது வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலாக போகும் ஓகேங்களா. சம் இன்பிட்வீன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,483. ஸோ இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 575 23,575. ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100 பாயிண்ட் 23,666 ப்ரீவியஸ் போன ஹை ஓகேங்களா. ஸோ இந்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கும் மேலே போகுதுன்னா 23,722, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,814. இதுதான் வந்து நம்மளுக்கான ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து உங்களோட சார்ட்லேயே நோட் பண்ணி வச்சிங்க, கண்டிப்பாக நாளைக்கான மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 23,500 வந்து ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,500 வந்து ஸ்லைட்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கால் ரேட்டர் வந்து இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 23,500 ஒரு ஃபைட்டிங் ஏரியா தான் ஓகேங்களா. அப்போ 23,500 கீழே வந்தாலுமே 23,425 இந்த லெவலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 400 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ இந்த 400 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான், மேலே போகிறதுக்கான முயற்சி தான் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம 427க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா எகைன் வந்து ஒரு வீக்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட், அதுலேருந்து இன்னொரு 100 பாயிண்ட், அதுலேருந்து இன்னொரு 50 பாயிண்ட், இப்படி தான் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, அடுத்த பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்த லெவல் வந்து நல்லாவே வந்து வெள்ளிக்கிழமை ஒர்க் ஆயிருந்தது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து நல்ல அப் ட்ரெண்ட் போகும், அது 52,435 வரலையும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்ததுனால அடுத்த சப்போர்ட்டான நம்மளோட 51,292 லெவலில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு பாருங்க. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே நம்ம வந்து கன்சல்டன்சி ஜோனோ இதெல்லாம் நம்ம வந்து அன்வான்டாக இருக்கிற டிராயிங்கில் வந்து நம்ம எடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51,796 லெவலுக்கும் 51,292 லெவலுக்கும் வந்து ஒரு கன்சல்டன்சி ஜோனாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஒன்ஸ் 51,800க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 52,435 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், அதுக்கு மேலே போகுதுன்னா 52,800 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து கீழே வருது, அதாவது 51,290 கீழே வருது அப்படின்னா இந்த 300 கீழே போணுச்சுனாலே கண்டிப்பாக அடுத்தது வந்து 50,570 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த
சப்போர்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 51,000ன்ற ஒரு ரவுண்ட் ஃபிகரும் இருக்குது. ஸோ ஒரு நம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 51,000 ஒரு ரவுண்ட் ஃபிகருக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியாக பில்ட் ஆவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ரவுண்ட் ஃபிகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது அப்படின்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த 51,000ன்ற லெவல்லையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 51,800க்கு மேலே போணுச்சுன்னா இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 52,000ல் வந்து ஒரு ரெசிஸ்டன் பாயிண்ட் இருக்குது இமீடியட். ஓகேங்களா. ஸோ அப்போ இது எந்த பக்கம் போனாலுமே இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதுலேருந்து போயிட்டு திருப்பி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணுது அப்படின்னா 51,000ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகன் வந்து கீழேயும் போகலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டு ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லெவல் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. ஸோ நம்ம எந்த லெவலுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. வெள்ளிக்கிழமை கொடுத்த லெவல் தான் வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. இதில் வந்து ஒரு டபுள் பாட்டம் கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ மேலே போயிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இடத்த வந்து இப்படி ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போனால் லாஸ்ட் டேக்கு போனால் ஹை. ஓகேங்களா. இந்த 23,100க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அடுத்தது தான் வந்து நம்மளுக்கு வந்து அது ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,260ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. இந்த 23,100க்கு மேலே போயிடுச்சுன்னா 23,260ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். இதுதான் வந்து நாளைக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,100க்கு மேலே போணுச்சுன்னா இதுதான் டார்கெட்டாக வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே போகுது அப்படின்னா 23,400ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதேமாரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணுது அப்படின்னா லாஸ்ட் டேக்கு போன லோ 22,800க்கு கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோ. ஓகேங்களா. ப்ரீவியஸாக போனால் இந்த ஸ்விங் லோ கிட்டத்தட்ட வந்து 22,650 இந்த ரேஞ்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சு வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே வருது அப்படின்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் மொத்தம் 22,440 இந்த லெவல் வரலையும் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகேங்களா. ஸோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கக்கூடிய விஷயம் 23,100க்கு மேலே போயிடுச்சுன்னா 23,260ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி லோவு வந்து பார்த்தீங்கன்னா 22,800 கீழே வந்துடுச்சுன்னா 22,658 22,438 இதுதான் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறனால மிட் கேப் நிஃப்டியுமே பார்த்துருவோம். ஓகேங்களா. நம்ம லாஸ்ட் டே சொல்லியிருந்தோம் டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ணி இது கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ட்ல போய் மோதி நிற்கிது. ஒன்ஸ் இப்போ சப்போர்ட் எடுக்க வருது அப்படின்னா இதுலேருந்து லாஸ்ட் டேயோட இந்த சப்போர்ட் எடுக்க பார்த்தீங்களா இந்த இடம் கிட்டத்தட்ட வந்து 12,150. இந்த 12,150க்கும் கீழே வருது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 12,060ன்றது ஒரு சப்போர்ட், மேஜரான ஒரு சப்போர்ட் 12,060. ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இதுலேருந்து போகலாம். இல்லை இந்த டேலேருந்து மேலே போகுது அப்படின்னா 12,250ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து மேலே போகுதுன்னா 12,300ன்றது இமீடியட் ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 12,360ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் 360. ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா 12,500 தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பொசிஷனலாக ஹோல்டு பண்ணுறதுக்கான ரெசிஸ்டன்ட் இந்த ஃபிபொனாச்சி லெவல். ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா இந்த 12,150லேருந்து சப்போர்ட் எடுத்து போகுதுன்னா 12,253ன்றது ப்ரீவியஸ் டே போன ஹை. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டண்டாக வைக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபிபொனாச்சி லெவலோட ரெசிஸ்டண்டும். அப்போ 12,253க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 12,300ன்றது இமீடியட் ரெசிஸ்டன்ட். அதை நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக பார்க்கணும். ஸோ 12,300க்கு மேலே போகுதுன்னா 12,362ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த டேவோட லோ இதுக்கு கீழே வருது அப்படின்னா 12,150லேருந்து கீழே வருதுன்னா ஒரு 70 பாயிண்ட் கீழே வரும், 75 பாயிண்ட். அதாவது 12,070 12,000 இந்த ரேஞ்சு வரலையும் மிட் கேப் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் 12,000க்கு கீழே வராது மேக்ஸிமம். ஏன்னா 12,000ன்றது உங்களுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா. மிட் கேப் நிஃப்டியை 12,000 பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து என்ன பண்ணியாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ 12,070க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 12,000 அடுத்த சப்போர்ட். அப்போ 12,070லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே திரும்புது அப்படின்னா இதுலேருந்து இப்படி திரும்பலாம். இப்போ வந்துட்டு திருப்பி இப்படியும் திரும்பலாம். இல்லை இந்த 12,000லேருந்தும் என்ன பண்ணலாம்னா திரும்பலாம். ஓகேங்களா. அதனால் வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வி ட்ரேடிங் தமிழ். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ரீயான குரூப் தான். ஓகேங்களா. ஃப்ரீ குரூப் தான். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட்
15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. ரொம்பவே லோ ப்ரோக்கரேஜ், 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க அலைஸ் ப்ளூ. ஓகேங்களா, நம்மளுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது தமிழ் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் அவங்களே வந்து பண்ணி தராங்க. அவங்களே கைடன்ஸ் குரூப் தனியாக இது வச்சிருக்காங்க. அவங்களே வந்து கைட் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா விவரங்களும் வந்து அவங்களே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இன் ரிஸ்க் அதுமாரி வந்து நிறைய சப்போர்ட் வீடியோலாம் வந்து அவங்களே காமிச்சு உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ண கற்று தராங்க. ஓகேங்களா, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.